தேவேந்திர அனுகிரகம் சதேர சகம் ஓம் அப்படியே கொடுத்துருங்க. ராகவேந்திர வேண்டின தும்பே கலசே மந்திரம் மந்திரம் ஒரு மந்திரம் மந்திராலய மகான் திருமந்திரம் மந்திரம் மந்திரம் ஒரு மந்திரம் மந்திராலய மகான் திருமந்திரம் புவனகிரி தந்த புண்ணிய மந்திரம் புவனகிரி தந்த புண்ணிய மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் 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 குரு மந்திரம் அப்பண்ண அருளிய அருள் மந்திரம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே அப்பண்ண அருளிய அருள் மந்திரம் ஆனந்தம் தரும் ஆசை மந்திரம் அப்பண்ண அருளிய அருள் மந்திரம் ஆனந்தம் தரும் ஆசை மந்திரம் இன்பங்களை தரும் இசை மந்திரம் இன்பங்களை தரும் இசை மந்திரம் ஈடு இணையில்லா இனிய மந்திரம் ஈடு இணையில்லா இனிய மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் 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 ஒரு மந்திரம் உயிரை காக்கும் ஊர்ஜித மந்திரம் உயிரை காக்கும் ஊர்ஜித மந்திரம் ஊழ்வினை தீர்க்கும் உத்தம மந்திரம் உயிரை காக்கும் ஊர்ஜித மந்திரம் ஊழ்வினை தீர்க்கும் உத்தம மந்திரம் யமவயம் போக்கும் குரு மந்திரம் யமவயம் போக்கும் குரு மந்திரம் ஏகாந்த வாழ்வு தரும் எழில் மந்திரம் ஏகாந்த வாழ்வு தரும் எழில் மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் 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 ஒரு மந்திரம் ஐம்புலனை காக்கும் குரு மந்திரம் குரு மந்திரம் குரு மந்திரம் ஐம்புலனை காக்கும் குரு மந்திரம் ஒரு நாளும் மறவா ஒளி மந்திரம் ஐம்புலனை காக்கும் குரு மந்திரம் ஒரு நாளும் மறவா ஒளி மந்திரம் ஓங்காரமாய் ஒளிரும் திருமந்திரம் ஓங்காரமாய் ஒளிரும் திருமந்திரம் ஔடதமாகும் அருமந்திரம் ஔடதமாகும் அருமந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் 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 ஒரு மந்திரம்
மக்களை காக்கும் மாமந்திரம் மாதவனை போற்றும் மகாமந்திரம் மக்களை காக்கும் மாமந்திரம் மாதவனை போற்றும் மகாமந்திரம் மங்களத்தை தரும் மலர் மந்திரம் மங்களத்தை தரும் மலர் மந்திரம் மந்திராலயத்தின் மணி மந்திரம் மந்திராலயத்தின் மணி மந்திரம் பூஜாயனும் பூஜை மந்திரம் பூஜாயனும் பூஜை மந்திரம் பூஜாயனும் பூஜை மந்திரம் 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 குரு மந்திரம். அன்பார்ந்த சேத்துப்பட்டு பழம்பேட்டை கண்ணனூர் நகர பக்த கொடி பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேத்துப்பட்டு பைபாஸ் சாலையில் எழுந்து அருள் வாழ்த்து வருகின்ற ஸ்ரீ ராகவேந்தர் ஆலய இங்கே சிறப்பு பூஜைகள் வழிபாடு பூஜைகள் நடைபெற்று கொண்டு வந்திருக்கின்றது. இங்கே ஆலய நிர்வாகர்கள் இப்பொழுது இந்த வியாழக்கிழமை சுவாமிகளுக்கு இந்த கோயிலை மறுபடியும் திருப்பணிகள் செய்து புதிய வர்ணங்களை எல்லாம் தீட்டி இன்று வியாழக்கிழமை குருவாசாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை ஸ்ரீ ராகவேந்திர பெருமானுக்கு ஆலய நிர்வாகர்களால் இங்கே மகா சம்பரோக்ஷண சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அனைத்து பக்த கொடி பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் ஸ்ரீ ராகவேந்தருடைய பரிபூர்ண அனுகிரக ஆசீர்வாதங்கள் பெற வேண்டி சுவாமிகளை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சேத்துப்பட்டு ஏரிக்கரையின் மேல் அமர்ந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திர குருசுவாமி அவர்களின் ஆலயமாக நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தின் புராண பணிகள் சீரும் சிறப்புமாக நடைபெற்று ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்று கோபூஜை மற்றும் கணபதி பூஜை சீரும் சிறப்பாகவும் வெகு விமர்சையாகவும் நடைபெற்ற ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெருமக்களுக்கும் எங்களுடைய விழா குழு சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெகத்குருவே சரணம். 35 ஆண்டு காலமாக இந்த சேத்துப்பட்டு மாநகரில் ஸ்ரீ ராகவேந்திரா கோவில் இருக்கிறது. இப்போ சில காலமாக வந்து இது மூடப்பட்டிருந்து நாங்கள் எல்லாம் அனைவருமா சேர்ந்து இப்போ தான் வந்து இது பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இந்த கோயில் இப்போ பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முதல்ல எங்ககிட்ட பணம் வந்து இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இதில் ஆரம்பித்தோம் பாருங்க, அவருடைய அருள் வந்து உண்மையிலே தன்னால் அவங்கவுங்க கொடுக்க ஆரம்பித்து இவ்வளோ சிறப்பாக நடக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம். அவ்வளோ நாங்கள் எதிர்பார்த்தது ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த ஆலயத்தினுடைய பூஜை அபிஷேகம் எல்லாமே ரொம்ப நல்லா நடந்தது. அவருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஸ்ரீ ராகவேந்திர அவர்கள் சாமி, நாங்கள் வருஷம் நாங்கள் உன் சன்னதிக்கு வருவோம் சாமி, நாங்கள் மந்திராலயாவுக்கு வருவோம் சாமி. ஆனால் இங்கே இவ்வளோ புதுமை நடந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ சாமி எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. எப்போ இந்த கடவுள் எப்போ நல்ல ஒரு பூஜை நடக்கும் நாங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக மக்கள் எல்லாம் வந்து நல்லபடியாக இந்த பூஜை நடந்ததுக்கு நன்றி. இங்கே எனக்கு கோயில் ராகவேந்திர மடம் இங்கே எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் வந்து இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து இருக்கேன். நான் என்னோட குடும்பத்தோட வந்து காஞ்சிபுரத்தில் பணி புரிஞ்சுட்டு வீட்டில் எல்லாமே பிள்ளைங்க படிப்போடு அங்கே தான் இருந்துட்டு இருக்கேன். அப்போ அங்கே காஞ்சிபுரத்தில் மடத்தை இருக்குது. நான் வழக்கம் எப்பவும் போயிட்டு வருவேன். அவருடைய பிறந்தநாள் ஆராதனை எல்லாம் பார்த்துட்டு வருவேன். இங்கே இருக்கப்போ நான் வரப்போ ஊரில் வரப்போ இந்த ஊர்லலாம் எங்கள் மடம் இருக்க போகுது ராகவேந்திர சாமி அவ்வளோ யார் இங்கே தெரிஞ்சிருக்க போவாங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நான் தாண்டி போவேன் இவரை பார்க்குறதுக்கு. ஆனால் இத்தனை வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன். இந்த இவரை வணங்க ஆரம்பிச்சதுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் சரி அப்போ மனசில் தோணும், இங்கே எங்கே தான் இருக்கா, ஆரணியில் இருக்கா இல்லை இந்த ஊரில் இருக்கா, ஆரணியில் தான் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு நாள் நினச்சிட்டு ஒரு நாள் ஃபோன் எடுத்து நான் வந்து கூகுளில் ராகவேந்திர சாமி டெம்பிள் நியர் மீ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் வந்து கூகுள் சர்ச்சில் வந்து நான் போட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 500 மீட்டர்ஸே காட்டுச்சு. இந்த இடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பைபாஸில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கேன். இந்த பைபாஸில் நான் எப்போவுமே ஈவினிங் சைக்கிளிங் போவேன், வாக்கிங் போவேன். போயிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அப்போ ரொம்ப பழமையான கோயில். அப்போ வந்து நினச்சிப்போம் நாமம் போட்டிருக்க சரி இது ஏதோ பெருமாள் கோயில் போல் இருக்குது, இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, இது யாரும் பராமரிக்கலாம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் போயிட்டு அன்றைக்கி தான் இதை நைட்டு வந்து நான் பார்க்குறப்ப 500 மீட்டர்ஸில் இதை மேப் கிடையாது. 500 மீட்டர்ஸ் காட்டுதுன்னா அப்போ இது இந்த கோயில் இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுநாள் வந்து நான் பூஜை பொருட்களை வாங்கிட்டு நான் பார்த்துட்டு வருவோம் இது என்ன கோயில் தான் சொல்லிட்டு அப்படி அந்த மேப்லேயே வச்சுட்டு வந்துட்டு பார்த்தா கடைசியில் பார்த்தா அந்த மேப் இங்கே தான் வந்து பின் பாயிண்ட் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் பார்த்தா நான் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆர்ச்சில் பார்த்துருப்பீங்க ராகவேந்திர மிருத்தி அப்படின்னு தான் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு ஆடிப்பேன். ஜெகத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா. என் பேர் தேவராஜ். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பேரூராட்சியிலிருந்து இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன்.
இதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி. அப்போது எங்கள் ஊரில் இருந்த பிருந்தாவனம் இருந்த ஸ்திதி இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கிற பக்தர்கள் அந்த பதிவை பார்த்துட்டு 4-5 எங்கள் ஊரில் இருக்கிற பக்தர்கள் 4-5 பேர் நாங்கள் ஒன்றா சேர்ந்து இந்த கோயிலை புதுப்பிச்சு புதுசாக திரும்பவும் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு கும்பாபிஷேகம் கோபூஜை நடத்தணும். இது மொத்தமே ஒரு ராயரோட அருளால் தான் நடந்தது. இல்லாட்டி என்னுடைய பதிவை பார்த்துட்டு எங்கள் ஊர்லேயே இருக்கிற ராயர் பக்தர் எங்களுக்கு யாருன்னு எங்கே இருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியாது. என்னுடைய பதிவை பார்த்துட்டு அவங்க எல்லோரும் ஒன்றா காண்டாக்ட் பண்ணி வந்து நாங்கள் 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை பண்ணியிருக்குன்னா அதெல்லாம் குரு ராயரோட அருளால். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் சேத்துப்பட்டு ஏரிக்கரையில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் அமைந்து பக்தர்களுக்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இத்தனை ஆண்டு காலமாக பக்தர்களுக்கு அன்பான போதனைகளையும் வழங்கி அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களை காத்து அவர்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து வரும் ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இன்று ஒரு புனரமைக்கப்பட்டு பக்த கோடி அன்பர்களால் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்று முதல் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்து ராகவேந்திர சுவாமிகளுடைய அருளாசியை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு ராகவேந்தருடைய உறுதுணையை, அன்பை, ஆசீர்வாதத்தை பெற்று இப்பகுதியிலே வாழ்கின்ற விவசாயிகள், வணிக பெருமக்கள், அனைத்துலக அன்பர்களையும் ஒருங்கிணைத்து இந்த பகுதியிலே அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்மையெல்லாம் வழிகாட்டியாக இருந்து நல்வழிப்படுத்திய ராகவேந்திரரை வணங்குவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு இன்று முதல் தினமும் ஆலயத்திற்கு பக்தர்கள் வருகை புரிந்து இந்த பிருந்தாவனத்தில் உள்ள ராகவேந்திரரை தரிசனம் செய்து அனைவரும் அவர்களுக்கு பாத்திரர்களாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.